அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் மீண்டுமாக கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 15 திருவசனங்களும், இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19 வரை என்ற திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும், டு லிவ் இன் ஹிம். அதே போல் அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என சொல்லுகிறார். பி ரூட்டட் இன் ஹிம் அண்ட் பி பில்ட் அப் இன் ஹிம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள் என சொல்லுகிறார். நாம் கற்றுக்கிட்ட விசுவாசம் என்னங்க? நம்ம கற்றுக்கிட்ட விசுவாசம் ரொம்ப சிம்பிளுங்க. கடவுளுடைய சித்தத்தை நாடுவது, நாள்தோறும் அவரோடு தொடர்பில் இருப்பது. நம்ம கற்றுக்கொண்ட விசுவாசம் இன்னொன்று என்ன? இயேசுவில் நமது நம்பிக்கையை வைப்பது, அவர் போல வாழ்வது. நாம் கற்றுக்கொண்ட விசுவாசம் என்பது என்ன? தூய ஆவி நம்மிடத்திலே நன்மை செய்ய தூண்டுகிற போது அந்த நன்மையை தாராளமாய் செய்து காட்டுவது. பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னையே ஒரு உதாரணமாக நமக்கு காட்டுகிறார். அவரது ஒரு நாள் பணி அனுபவம் தான் இன்றைய நற்செய்தி. ஒரு நாளில் இயேசு என்னென்னவெல்லாம் செய்கிறார் பாருங்கள். அவர் இரவில் தந்தை கடவுளிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். 12வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறது. அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். 19வது வசனம், கடைசி வசனம் எப்படி முடிகிறது பாருங்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி அனைவரின் பிணியையும் அது போக்கியது. ஜெபிச்சா வல்லமைங்க. நம்ம எல்லாம் ஜெப வீரர்களாக இருக்கணும். பல நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிற இந்த பிஸியான வேர்ல்டில், பலவிதமான வேலைகள் மத்தியில், குடும்ப தேவைகளுக்காக நம்ம ஓடுறோம், ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய பிஸியில் ஜெபிக்க மறந்துடுறோம். ஜெபம் நமக்கு வல்லமையை தரும், மறந்துடாதீங்க. எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். He departed to the mountain to pray. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. டிபார்ட்டட். ஒரு டிபார்ச்சர் நமக்கு இருக்கணும், ஒரு புறப்பாடு. எப்படி புறப்பாடு? பலவிதமான வேலைகள் மத்தியில் உன் கால்கள் நின்று ஜெபிப்பதற்கென அது ஒரு புறப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதான் நான் சொல்ல வரேன். ஜெபிப்பதற்கென ஒரு நேரம். இயேசு பாருங்க, இரவெல்லாம் he spent the whole night in prayer to God. இரவெல்லாம் அவர் ஜெபிப்பதிலே, தந்தையிடம் உறவாடுவதிலே அவர் செலவிட்டார். ஜெபம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் நமது வாழ்வுக்கான, குறிப்பாக இந்த கத்தோலிக்க வாழ்வுக்கான, விசுவாசத்திற்கான ஒரு ஆக்சிஜன் என்பதை மறந்து விடாதீர்கள். இரவெல்லாம் தந்தையுடன் உறவு. பகலில் என்ன செய்கிறார்? விடிந்ததும் அவர் தனது சீடர்களை பெயர் சொல்லி அழைத்தார், அவர்களுக்கு பணிகளை கொடுத்தார். பிறகு மக்களை சந்தித்து பிணிகளை எல்லாம் குணமாக்கினார். இரவெல்லாம் தந்தையுடன் உறவு, பகலெல்லாம் மக்களுடன் உறவு. எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. கடவுளை எந்த அளவுக்கு சந்திக்கிறோமோ, கடவுள் பணி செய்கிறவர்கள் மக்களையும் சென்று சந்திக்க வேண்டும். மக்களுடனும் தொடர்பு. யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் செய்து கொடுக்கிறார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் 18வது வசனம், அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட விரும்பினர், தொட முயன்றனர். எப்படி இருக்கு பாருங்கள் லைஃப். அதுவும் இன்றைய முதல் வாசகத்தோட இது அப்படியே ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறப்ப, இயேசு மக்கள் விரும்பியதை மட்டும் செய்யவில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே,
ஆண்டவரே எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நிறைய பேர் வந்திருக்கலாம். அது அவனுடைய விருப்பம். ஆண்டவரே எனக்கு கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கிறது, நடக்க முடியவில்லை, என் கால் கொஞ்சம் குணமாக்குங்கன்னு வந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு தலைவலி, அதை குணமாக்குங்க. ஆண்டவரே எனக்கு வீட்டில் கொஞ்சம் சமாதானம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய தேவை. ஆனால் அதை தாண்டிய உண்மையான தேவை, அவங்க விருப்ப தேவைகளை தாண்டிய உண்மையான தேவை என்பதும் அழகாய் பவுலடியார் சொல்கிறாரு. இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி இதில் பாருங்கள், வெறுமனே உடல் சார்ந்த புதுமைகள் மட்டுமல்ல, மாறாக உங்கள் ஆன்மாவை இறைவனுடைய திருவுளத்தின் முன்பு, ஆன்மாவை கடவுள் முன் நிறுத்துவதற்கான வேலைகளையும், உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாய் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார், நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். இந்த மக்கள் கேட்காத உதவிகளையும் இயேசு செய்கிறார். நம் மீது அவர் கொண்ட அன்பை பாருங்கள். இந்த வாழ்க்கை முறை, இயேசுவின் வாழ்க்கை முறை நமக்கு கற்றுத்தருகிற ஒற்றை வார்த்தை உறவு. உறவு முக்கியம். We must invest our life in relationships. கடவுளோடு உறவு, எல்லாருடனும் உறவு, மனிதர்களுடன் உறவு. பல நேரங்களில் நம்ம கடவுளோடு நல் உறவில் இருக்கிறோம், ஆனால் மனிதர்களோடு நாம் நல் உறவில் இருப்பது இல்லை. கடவுளோடு நல் உறவில் இருப்போம், குடும்பத்திலே நல்வுறவில், அன்பியங்களிலே நல்வுறவு இல்லாமல், அக்கம்பக்கத்து வீட்டாரிடையே நல்வுறவு இல்லாமல் நாம் வாழ்ந்து விடுவோம். உறவு ரொம்ப முக்கியம். எங்கள் பிஷப்பு சேலமறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள், அவர் சொன்னார் ஒரு முறை, என் வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க முடியாது. வந்த புதுசில் அவர் சொன்னார், நீங்களாம் ஸ்கூலில் 100% ரிசல்ட் வாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, 100% எல்லாரிடமும் நல் உறவில் இருப்பது முக்கியம். நான்ப்பா ரிசல்ட் முக்கியம் இல்லைங்கிறாரு இதுன்னு நான் பிகினிங்கெல்லாம் யோசித்தேன். ஆனால் திரும்ப எனக்கே ஒரு பள்ளி பொறுப்பை கொடுத்த போது நான் அதை தான் உணர்ந்தேன். பெருசாக நம்ம ரிசல்ட் காமிக்கிறத விட நல்ல உறவில் இருக்கணும், எல்லாரிடமும் நல் உறவு. நிச்சயம் இது சாத்தியமானா சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கும், ஆனால் எவ்வளோ கஷ்டம். எல்லாரிடமும் நல்வுறவு என்பது சாத்தியமே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாம் ஒருவரை சார்ந்துதான் பேச வேண்டிய சூழல் வருகிறது. ஒரு நடுநிலைமை என்பது நீதியில் கிடையாது என்பது எனது கருத்து. ஆக எப்படி இருப்பது அந்த முயற்சி? அதான் கல்வாரி முயற்சி. அதை தான் நம் ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். பாருங்கள், உறவு என்பது ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த உறவு கோர்த்தலிலே எல்லாரிடமும் விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, ஏற்பது, இதிலே நமது அன்பை பிரதிபலித்து கொண்டே இருக்கிற போதுதான் பவுலடியார் சொன்னார் அருமையான அந்த வசனங்கள். அவரோடு வாழ்வது என்பது தான், இயேசுவோடு வாழ்வது என்பது அயலாரோடு இணைந்திருப்பது. அதனால்தான் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதன் மூலம் எனது சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என சொல்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த இறை வார்த்தையில் வழியாக எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியின் வழியாக உமது வாழ்க்கை முறை என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இரவெல்லாம் ஜெபத்தில் தந்தையுடன் உறவு, அவரது திருவுளம் தேர்ந்து தெளிந்தீர். பகலெல்லாம் மக்கள் வாழுகிற பகுதியில் நடமாடி அவர்களது தேவைகளையும் அவர்களுக்கான உண்மையான தேவை எதுவோ அந்த மீட்பையும் பெற்றுத்தர நீர் உமது வாழ்வை செலவிட்டீர் என்றால், ஆண்டவரே, எஞ்சி இருக்கிற நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டியதும் அதுதான். வாழ்வு ஒரே ஒரு முறை, விரைவாய் கடந்து போகிற இந்த வாழ்வில் எல்லா உறவுகளையும் கோர்த்து அன்பை என்பித்து
உமது சீடர்கள் நாங்கள் என்பதை வெளிப்படுத்த வரம் தாரும். ஆமேன்.